ஜப்பான்ல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்குது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அடுத்தது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 2 எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய இந்த குட்டி ஆசை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 8ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு டித்வா புயல் ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய விளைவினுடைய தரவுகள் நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இந்த காணொலியில் தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முதல் இன்றைய நாளில் ஜப்பான்ல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்குது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. 7.6 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜப்பானினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தான் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இதனால ஹொக்கைடோ, அமோரி மற்றும் இவாட் ஆகிய மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் அமோரி மாகாணத்தினுடைய கடற்கரையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் 50 கிலோமீட்டர் ஆழத்துல தானா இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்குது. எனவே ஜப்பானினுடைய வடக்கு கடற்கரை பகுதியில் 3 மீட்டருக்கு உயரமான பேரலை வருவதற்கு, சுனாமி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது டித்வா புயல் ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய விளைவாக இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு வீடுகள் அழிந்திருக்குது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் இன்று மதியம் வெளியாகிய தகவலின் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த டித்வா புயலால 635 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 192 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அடுத்தது 22,218 குடும்பங்களை சேர்ந்த 69,861 பேர் 690 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 2 எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. முதலாவது, வலுவான நீரோட்டம் இருக்கிற பகுதிகள், வேகமாக நீர் ஓடுற பகுதிகளுக்குள்ள யாரும் போகாதேங்கோ, குளிக்க போகாதேங்கோன்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த எச்சரிக்கை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. ஏனென்றால் நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை கடல்ல 4 இளைஞர்கள் நீராட போய், நீந்த போய் அதுல 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. இரண்டாவது, நிறைய பகுதிகளில் இப்பவுமே மண் தளர்வான நிலையில தானா இருக்குது, இறுக்கமான நிலையில இல்லை. எனவே அந்த பகுதிகளில் திடீரென்று ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டா உடனடியாக அங்க இருந்த மக்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுதுன்னா மிகுந்த அளவு அதுல உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கோ. அடுத்தது, இந்த நாடு முழுவதும் 218 குளங்கள், அணைக்கட்டுகள், கால்வாய்கள் சேதமடைந்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதுல 80% பகுதிகளை இன்னும் 10 நாட்களுக்குள்ள சீரமைத்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில மாற்றுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புனரமைப்பு பணிகளுக்காக 12 பில்லியனுக்கும் அதிகமான நிதி தேவைப்படும் என்று ஏற்கனவே மதிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் விவசாயிகளுக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது வரவேற்கப்பட வேண்டியது. அடுத்தது, நாமல் ராஜபக்ச அவர்கள் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றா, இப்ப நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிக்கலாம், நாமல் ராஜபக்ச அவர்கள் சரி எல்லாம் விட்டுருவோம், இந்த நாட்டை விரைவில் மீட்டெடுக்கணும், இதுல அரசியல் செய்ய வேண்டாம், நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்டா எங்கள்கிட்ட இருக்கிற நிதியை கொடுத்து இந்த நாட்டை முன்னேற்ற சொல்லுவோம், நிதியத்துக்கு நாங்கள் காசு தாரோம் என்று தான் கடிதம் எழுதியிருப்பாரோ என்று நீங்க யோசிக்கலாம். அப்படி யோசிக்க மாட்டீங்க. இதே நான் சொல்றேன்டா, இப்படி இந்த தொனியில நான் சொல்ல வேண்டிய தேவை என்னண்டா, இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு மிக பொறுமையாக மக்களோட நின்று சேவை வழங்கணும். அதை விட்டுட்டு அரசியல் செய்யறதே நோக்கமா இருக்கக்கூடாது. இவருடைய நோக்கமே அரசியல் செய்யற மாதிரி தான் இருக்கு. இவர் என்ன கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் என்றால், உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்ட சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? அனர்த்தங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கிலும், தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கிலும், மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற நிலையேற் கட்டளை இலக்கம் 16 கீழ் நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள் என்றுதான் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்ட சொல்றது என்னத்துக்காகவா இருக்கும்? அங்க நின்று அரசாங்கத்தை குறை சொல்றது. அரசாங்கம் என்ன செய்யும்? அரசாங்க தரப்பில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
எதிர்க்கட்சியில இருக்கிறவர்களை குறை சொல்லுவார்கள். இப்படி மாறி மாறி அங்க விவாத பொருள் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி மக்களுக்கு சேவை வழங்குறதுக்கான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுறது இல்லை. நாடு இவ்வளவு நிலையில இருக்க என்ன எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்துக்கு போறதை விட்டுட்டு நிறைய பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் அந்த மக்கள் என்னென்ன துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அப்படி பார்க்காம இப்படியான கோரிக்கைகளை முன்வைப்பதும் அரசியல் செய்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய இந்த குட்டி ஆசை தொடர்பான உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.